வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராம ஊராட்சி அலுவலகங்களுடைய அலுவலகத்தினுடைய நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பணி எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம நிறைய வீடியோ சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி வந்து கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பணி. அது வந்து பொதுமக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர், உறுப்பினர்கள், அவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் இவர் தொடர்பில் இருந்து கடமைகளை ஆற்றக்கூடிய ஒரு பொறுப்பான அலுவலர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அவருடைய கடமை பொறுப்பும். அதே மாரி இவருடைய ஊராட்சிக்கு கிராம ஊராட்சிக்கும், வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கும் பாலமா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவர் வந்து பஞ்சாயத்து கிளர்க் தான். அடுத்து இவங்களுடைய வேலை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேலை நாட்களில் அலுவலக நேரத்தில் முற்பகல் 10 முதல், அதாவது காலையில 10 மணிலேருந்து ஆஸ் யூசுவல் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிற மாரி 5:45 மணி வரை இதனுடைய ஆஃபீஸ் திறந்திருக்கும். கிராம ஊராட்சி செயலாளர் முதல் கிராம ஊராட்சி பணியாளர்கள், ஊராட்சி நிதியில் ஊதியம் பெறுவோர் அனைவரும் உரிய நேரத்தில் வருகை தருவது வந்து வருகை பதிவேட்டில் கையொப்பமிட வேண்டும். தாமத வருகை அனுமதி மற்றும் வருகை தராமல் இருப்பவர்களை முறையாக பதிவு செய்திட வேண்டும். அது வந்து பஞ்சாயத்து கிளர்க்கோட ஒர்க்கு. அதே மாரி அலுவலக நேரத்தில் கிராம ஊராட்சிகள் அல்லது ஊராட்சிக்கு வெளியே செல்ல நேரிட்டால் தகவல் பலகையில் செல்லுமிடம் மற்றும் உத்தேசமாக அலுவலகம் திரும்பும் நேரம் குறித்து குறிப்பிட்ட பின் வெளியே செல்லுதல் வேண்டும். அப்புறம் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த முகவரி, தொலைபேசி, அலுவலக குழு அலைபேசி எண் தகவல் வந்து பலகையில வந்து அவங்க ஆஃபீஸுடைய பலகையில ஒட்டியிருப்பாங்க. வெளியில தகவல் பலகையில ஒட்டியிருப்பாங்க. குறிப்பிட வேண்டும். அதே மாரி கிராம ஊராட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் குறைகளை தெரிவிக்க வந்து ஒரு புகார் பதிவேடு ஒண்ணு அங்க வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து பொதுமக்களோட பார்வைக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அது குறித்து அறிவிப்பு வந்து ஊராட்சி மன்ற அலுவலக தகவல் பலகையில வந்து அது குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? குறிப்பிட வேண்டும். அப்புறம் வந்து மேற்படி பதிவேட்டில் தெரிவிக்கப்படும் குறைகள் அவ்வப்போது நிவர்த்திக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன், இயன்றவரை புகார்தாரருக்கு எடுத்த நடவடிக்கை விவரம் வந்து அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிடணும். யார் புகார் சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிடணும். இந்த மாரி என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிறணும். அப்புறம் வந்து குடிநீர், அ மேல்நீர் தேக்க தொட்டிகளிலும் ஒவ்வொரு முறை நீர் ஏற்றி விநியோகிக்கும் போதும் உரிய விகிதத்தில் குளோரினேஷன் பவுடர் வந்து அது வந்து குளோரின் பவுடரு ஒவ்வொரு 1000 லிட்டருக்கும் 4 கிராம் வந்து அந்த குளோரின் பவுடர் போடுறாங்களா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். அதே மாரி 1 முதல் 31 வரையிலான பதிவேடுகள் வந்து இவங்க வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அது வந்து ஊராட்சி அலுவலகத்தில வந்து வச்சு பராமரிக்கிறாங்க. அந்த 31 பதிவேடுகள் வந்து நானு அடுத்த வீடியோல இந்த 31 பதிவேடுகள் மற்றும் அந்த அந்த பதிவேடுகளுடைய விவரத்த வந்து நான் தெளிவா சொல்றேன். இது மாரி ஊராட்சி செயலர் உட்பட அனைத்து ஊராட்சி பணியாளருக்கும் சம்பள பதிவேடு வந்து பராமரிக்கணும். ஊராட்சி அலுவலகத்த வந்து தூய்மையாக பராமரிப்பதுடன், ஊராட்சி அலுவலக கழிவறை பயன்பாட்டில் உள்ளதை அந்த கழிவறை வந்து பயன்பாட்டில் உள்ளதை உறுதி செய்திட வேண்டும். ஸோ இதுதான் வந்து அந்த அலுவலகத்தினுடைய நடைமுறை. சரிங்களா? நிறைய பேர் கேட்டீங்க. பயன்படுத்திக்கங்க. தேங்க்ஸ் யூ.